கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த வேளையில நம்ம தியானிக்க வேண்டிய வேத வசனம் என்னாகமம் 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமாங்க, இன்னைக்கு தேவன் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம்னு சொல்லி. நாம தாங்க அந்த இஸ்ரவேலர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமான காரியம். நம்ம இந்த நாட்கள்ல அவருக்கு பிரியமானதை நாம செய்யும் போது, இந்த பண்டிகை நாட்கள்ல எவ்வளவோ ஏழை பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்களுடைய தேவைகள் அவங்களால அதை நிவர்த்தி பண்ண முடியாததா இருக்கும். ஆனா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்ம நிச்சயமா தேவன் நம்ம கையின் பிரசங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் அந்த ஏழை பிள்ளைகளுக்கு இந்த பண்டிகை நாள்ல நம்ம உதவி செய்வோம். அப்படி உதவி செய்யும் போது தேவன் நம்ம இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அவர் தாங்க இஸ்ரவேலின் ஜனங்களை தெரிந்து கொண்டாரு. இஸ்ரவேலின் பிரஜாதிகளா இருந்த நம்மளை இஸ்ரவேலின் ஜனங்களுக்குள்ள கொண்டு சேர்த்ததே ஏசப்பா தான். கண்டிப்பா அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இயேசு நாமத்தில் பிதா.